நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என காவல்துறையினர் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா? பாலியல் வன்கொடுமை வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் காட்டம். மடப்புரம் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோவை வெளியிட்ட நபர் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி நேரடி சாட்சியான சக்தீஸ்வரன் டிஜிபிக்கு மனு. காவல்துறைக்கு எதிராக இருப்பதால் அனைவரும் சாட்சி சொல்ல அஞ்சுகிறார்கள். திருபுவனம் அஜித்குமார் துன்புறுத்தப்படுவதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் பேட்டி. அஜித்குமாரை போலீசார் தாக்கிய போது வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு வழங்க உத்தரவு. மடப்புரம் கோயிலில் என்ன நடந்தது? புகார் அளித்த நிகிதா பரபரப்பு வீடியோ. நிகிதா பல பேரிடம் பண மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் பரபரப்பு பேட்டி. அமைச்சர்கள் தனக்கு தெரியும் என்று கூறி பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் தகவல். மடப்புரம் அஜித்குமார் வழக்கில் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 2வது நாளாக விசாரணை. காவல் நிலையம், மடப்புரம் கோயில் வளாகத்தை தொடர்ந்து அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியிடமும் விசாரணை. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகார். வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக 1 வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை ஒத்திவைத்தது போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரப்புரை. அரசின் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஸ்டண்ட் வேலை தமிழக மக்களிடம் எடுபடாது. அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. பட்டா சாலை விபத்தில் நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டும் பாணியில் பேசிய விவகாரம். மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும்தான் தமிழக அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என இபிஎஸ் கேள்வி. எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வருகிற 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் பாஜகவுக்கு அழைப்பு. பாஜக, ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுடன் சேர்ந்து இபிஎஸ் எப்படி நாட்டை காப்பாற்றுவார் என்பதுதான் சந்தேகமாக உள்ளது. அதிமுக, பாஜக இணைந்து நடத்தும் தமிழ்நாடு காப்போம் முன்னெடுப்பு வெற்றி பெற வாழ்த்துவதாக திருமாவளவன் பேட்டி. அன்புமணியால் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ அருள் ராமதாசுடன் சந்திப்பு. கட்சியில் இருந்து அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணியிடம் இல்லை என்றும் ராமதாஸ் திட்டவட்டம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மனுவுக்கு பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பெரம்பூருக்கு பதிலாக வேறொரு இடத்தில் நடத்தி கொள்ள காவல்துறை அறிவுறுத்தல். நாகப்பட்டினம் நகராட்சி கூட்டத்திற்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்று பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினருக்கு எதிர்ப்பு. சாத்தான்குளம் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக உறுப்பினர்களுடன் திமுகவினர் வாக்குவாதம்.
சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரத்தில் கடைக்கு சென்று திரும்பிய மூதாட்டியிடம் இருந்து செயின் பறிப்பு. நடந்து சென்ற மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் கைவரிசை. காவல்துறை தீவிர விசாரணை. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவர்கள் மீது குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட முயன்ற உறவினர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு. திருவண்ணாமலை அருகே எந்த பேருந்து முன் செல்வது என்பது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இடையே மோதல். தகராறு தொடர்பாக கலசப்பாக்கம் காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கருணாநிதி ஆட்சியில் தந்த இலவச வீட்டுமனை பட்டாவை பறித்து கொண்டதாக புகார். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் மறியல். ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கடத்தி கொல்லப்பட்டதாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல். வனப்பகுதியில் சடலமாக கிடந்த சிறுவனை உடலை மீட்ட போலீசார் இருவரை பிடித்து விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல். பீக் அவர்ஸில் போக்குவரத்து காவலர்கள் அலட்சியமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னை ஆவடியில் நீட் தேர்வின் போது மின்தடை ஏற்பட்ட விவகாரம். மறு தேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மேல்மா கிராமத்தில் சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. நில எடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பெரிய விதை சிறுவனின் தொண்டையில் சிக்கியதாக தகவல். சங்கராபுரம் அருகே வீட்டில் இருந்த முதிய தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகை கொள்ளை. கத்திமுனையில் கைவரிசை காட்டி தப்பி ஓடிய மர்ம கும்பலை தீவிரமாக தேடும் காவல்துறை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆட்டோ மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. ஆட்டோவில் பயணித்த 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீஸ் விசாரணை. மதுரையில் ஐடி நிறுவன மேலாளர் வீட்டில் 42 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஓட்டுநர் உள்பட 4 நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. பள்ளி கல்வி நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள். பாலியல் குற்றங்களை தடுக்கும் விதமாக வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. ஜூன் மாதம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தங்கத்தின் நிலம் என அறியப்படும் கானா ஆப்பிரிக்க கண்டத்தில் நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறது. கானா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசுவதை பெருமையாக நினைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. கானாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு உயரிய சிவிலியன் விருது வழங்கி கௌரவிப்பு. 140 கோடி இந்திய மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக பேச்சு. गर्व और सम्मान की बात है।
दोनों देशों के ऐतिहासिक संबंधों को समर्पित किया। டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் நடுவழியில் ரத்து. தொழில்நுட்ப கோளாறால் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. கேரள மாநிலம் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டடம் இடிந்து பெண் உயிரிழப்பு, 2 படுகாயம். சம்பவ இடத்தில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் நேரில் ஆய்வு. தமிழ்நாட்டில் வருகிற 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வருகிற 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9105 ரூபாய்க்கும் சவரன் 72,840 ரூபாய்க்கும் விற்பனை.